டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஸோ இங்கே ஃபங்க்ஷன்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. ப்ராடக்ட்டில் இருக்கும்போது நம்ம யூவி மெத்தட் அப்ளை பண்ணணும். அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ ஃபங்க்ஷன் வி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது, அதுதான் மீனிங். ஓகே, ஸோ இங்கே எக்ஸை நம்ம யூன்னு எடுத்துக்கலாம், இ பவர் எக்ஸை வின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குது, வி டேஷ் அதாவது வி ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் வி ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கலாம், அதாவது இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் எக்ஸ். ஸோ இதை இப்படி நம்ம மாற்றியும் எழுதலாம், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சம்டைம்ஸ் இ பவர் எக்ஸை வெளில எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஆர் இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸை நல்லா செக் பண்ணிவிட்டு தென் ஆன்சர்